Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி யூசேஜ் ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்சஸுமே நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான வாக்கியங்களாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே போகலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இங்கிலீஷில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஐ விஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ விஷ் டு கோ, ஐ விஷ் ஐ வுட் கோ, அந்த மாதிரியான வாக்கியங்கள் தான் நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அங்கே நீங்கள் போயிட்டு ஃப்ரீயாக நம்மளோட எல்லா வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் உயரமாக இருந்திருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இது ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம். நீங்கள் ஹைட் கம்மியாக இருக்கீங்க அப்படின்றது ஆல்ரெடி ஃபிக்ஸ்டான ஒரு விஷயம். அதை நீங்கள் மாற்ற முடியாது. பட் நான் உயரமாக இருந்திருக்கலாம் அப்படின்றத ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ அந்த மாதிரி நான் ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கான வார்த்தை ஹிந்தியில் காஷ். காஷ் மே லம்பா ஹோத்தா. இதுவே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா காஷ் மே லம்பி ஹோத்தி அப்படின்னு சொல்லணும். ஸோ உயரம் அப்படின்னா லம்பா அப்படின்றத குறிக்குது. ஸோ இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹோத்தா. இதுவே பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா லம்பி ஹோத்தி அப்படின்றது வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நான் வசதியானவளாக இருந்திருக்க ஆசைப்பட்றேன். ஸோ வசதி கம்மியாக இருக்கீங்க, இப்போது நான் வசதியானவளாக இல்லை வசதியான வீட்டில் பிறந்திருக்க ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. அதுக்கு காஷ் மே அமீர் ஹோத்தா. இதுவே பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா காஷ் மே அமீர் ஹோத்தி அப்படின்றத சொல்லணும். ஸோ அமீர் அப்படின்றது வசதி, பணக்காரங்க, அந்த மாதிரியான வார்த்தையை குறிக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நானும் சென்னை போயிருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் இப்போ சென்னை போகல, ஆனால் சென்னை போயிருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அதுக்கு நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா காஷ் மேபி சென்னை கயா ஹோத்தா. ஸோ காஷ் மேபி அப்படின்னா நானும், நான் அப்படின்னா மேன்னு சொல்லுவோம், நானும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேபி அப்படின்றத சொல்லணும். சென்னை கயா போயிருக்கணும், பாஸ்ட் டென்ஸ், ஆல்ரெடி போயிட்டாங்க. ஸோ போயிருக்கணும், அதனால தான் இங்கே கயா வருது. காஷ் மேபி சென்னை கயா ஹோத்தா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நான் உன் கூட இருந்திருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் உன் கூட இருந்திருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதை நம்ம ஹிந்தியில் இப்போ நீங்கள் அவங்க கூட இல்லை, பட் ஆனால் அந்த ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்க கூட இருந்திருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரியான சமயங்களில் அவங்கள பார்த்து நான் உன் கூட இருந்திருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காஷ் மே தும்ஹாரே சாத் ஹோத்தா. உன் கூட அப்படின்னு சொல்கிறதுக்கு தும்ஹாரே சாத் அப்படின்னு சொல்லணும், இல்லைனா ஆப்கே சாத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாத் அப்படின்னா கூட அப்படின்றத குறிக்குது. காஷ் மே தும்ஹாரே சாத் ஹோத்தா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அவர் இப்போ நம்ம கூட இருந்திருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவர் இப்போ நம்ம கூட இருந்திருக்கணும்னு ஆசைப்பட்றேன். காஷ் ஓ அப் ஹமாரே சாத் ஹோத்தா. காஷ் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காஷ் ஓ அப்படின்னா அவர், அப் அப்படின்னா இப்போ, ஹமாரே சாத் அப்படின்னா நம்ம கூட, ஹோத்தா அப்படின்னா இருந்திருக்கணும். ஸோ பாஸ்ட் டென்ஸில் அந்த மாதிரி சொல்கிறதா அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நான் இங்கே ஒருபோதும் வராமல் இருந்திருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஒரு இடத்துக்கு போயிருந்தப்ப நான் இங்கே வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஏன் தான் வந்தோமோன்ட்டுன்னு. அந்த மாதிரியான சமயங்களில் நான் எப்போவுமே இங்கே வராமலே இருந்திருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம், அதை இனிமேல் மாற்ற முடியாது, பட் நம்மளோட ஆதங்கத்தை நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான இடத்துலலாம், அதாவது ரெக்ரெட் பண்ணுறது. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே, நம்ம இது வரைக்கும் பார்த்த வாக்கியங்கள் எல்லாமே ஒரு மாதிரி வருத்தத்தோடு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் உயரமாக இருந்திருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஹைட்டு கம்மியாக இருக்கேன், ஸோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணி நான் உயரமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, வசதியானவளாக இருந்திருக்கலாம் அப்படின்றத சொல்கிறீங்க. அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க உங்கள் கூட அந்த சமயத்தில் இல்லை, பட் அவங்க இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவர் நம்ம கூட இருந்திருக்கலாம்னு ஆசைப்பட்றேன், அந்த மாதிரிலாம் ரெக்ரெட் பண்ணி உங்களோட விஷயம் அந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி மாற்றுற மாதிரியான வார்த்தைகள், வாக்கியங்கள் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் இங்கே ஒருபோதும் வராமல் இருந்திருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காஷ் ஹம் யஹான் கபி நஹி ஆயே ஹோத்தே. ஸோ நாம் அப்படின்னு சொல்கிறதுனால, நான் இல்லை நாம் இங்கே ஒருபோதும் வராமல் இருந்திருக்கணும், நாம் அப்படின்றதுனால ஹம். காஷ் ஹம் யஹான் கபி நஹி அப்படின்னா ஒருபோதும், ஆயே. ஸோ இங்கே ப்ளூரல், நாம் அப்படின்னு சொல்கிறதுனால பலர், அதனால் ஆயே வருது. இதுவே நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னா ஆயா வரும், பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா ஆயி வரும். ஸோ இங்கே பலர்பால் அப்படின்றதுனால ஆயே வருது.
काश हम यहाँ कभी नहीं आए होते. நெக்ஸ்ட் பாருங்க, நான் டாக்டராக இருந்திருக்க ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் இப்போ வேறு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, பட் நான் ஒரு டாக்டராக இருந்திருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காஷ் மே ஏக் டாக்டர் ஹோத்தா. நான் ஒரு டாக்டராக இருந்திருக்கணும்னு ஆசைப்பட்றேன். காஷ் மே ஏக் டாக்டர் ஹோத்தா. நெக்ஸ்ட் பாருங்கள், இதையெல்லாம் பார்க்காமல் இருக்க எனக்கு ஆசை. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, இப்போ ப்ரெசென்ட்டில் நடந்துகிட்ருக்கு, ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குது, இதெல்லாம் பார்க்கணுன்னு இருக்குது, இதெல்லாம் பார்க்காம இருந்திருக்கலாம், பார்க்காம இருக்கணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு. ஸோ ப்ரெசென்ட்டில் நடக்குது, பட் அதை மாற்ற முடியல உங்களால், உங்களோட கண்ட்ரோலில் இல்லை, பட் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறதுக்கு காஷ் முஜே ஏ சப், இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏ சப். முஜே அப்படின்னா எனக்கு ஆசை அப்படின்றதுனால இந்த முஜே வருது மேக்கு பதிலாக. நஹி தேக்னா படுத்தா. நஹி தேக்னா அப்படின்னா பார்க்காமல் இருக்க, ஸோ பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான அர்த்தம். நஹி தேக்னா படுத்தா. காஷ் முஜே ஏ சப் நஹி தேக்னா படுத்தா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வீக்கெண்டில் வேலை செய்யாமல் நல்லா தூங்க ஆசை. ஸோ வீக்கெண்டில் இப்போ நீங்கள் வந்து வேறு வழி இல்லை, வேறு யாரும் இல்லைன்றப்ப வந்து நீங்கள் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நல்லா தூங்க முடியாமல் இருக்குது. ஆனால் ஒரு வீக்கெண்ட் கிடச்சிது அப்படின்னா நல்லா வேலை செய்யாமல் எனக்கு தூங்கணும்னு ஆசை. பட் இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, படுத்தா படுத்தி அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்லணும். முன்னாடி ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே போல் தான் இதுவும் வரும். வீக்கெண்டில் அப்படின்னா வீக்கெண்ட் மே. காம் கியே பினா, வேலை செய்யாமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு காம் கியே பினா. அச்சி நீந்த் படுத்தா. அச்சி நீந்த் அப்படின்னா நல்லா தூங்க, நீந்த் அப்படின்னா தூக்கம், உறக்கம் அப்படின்றது ஆசை. ஸோ சொல்லணும் அச்சி நீந்த் படுத்தா. இதுவே பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா அச்சி நீந்த் படுத்தி அப்படின்றத சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எனக்கு இதை வாங்கணும்னு ஆசை. ஸோ ஏதோ ஒரு பொருள் வந்து உங்களுக்கு ரொம்ப வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, பட் அது உங்களால் வாங்க முடியாத சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சமயங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, காஷ் மே இசே கரீத் படுத்தா. கரீத் பார்த்தா இல்லைனா கரீத் பாத்தி. இங்கே வந்து கரீத் பார்த்தா பாத்தி வரும். முன்னாடி 2 வாக்கியங்கள் வந்து படுத்தா படுத்தின்னு பார்த்தோம், இது வந்து பார்த்தா பாத்தி. ஸோ இது வந்து எப்பயுமே வந்து ரொம்ப உங்களால் இம்பாசிபிள், முடியாத ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்றீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து சொல்லலாம். அதாவது ஃப்யூச்சர்லேயும் முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி தெரியல, அந்த மாதிரியான வார்த்தைகள். ஷுவராக நான் முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது, பட் உங்களால் யூகிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் வந்து அதுக்கு சொல்கிறதுக்கு வந்து பார்த்தா பாத்தி யூஸ் பண்ணி சொல்லணும். காஷ் மே இசே கரீது பார்த்தா. இதுவே பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா இசே கரீது பாத்தி அப்படின்றத சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எனக்கு பறவை போல் பறக்க ஆசை. ஸோ இது வந்து இம்பாசிபிள், ஒரு மனுஷனால் பறவை மாதிரி ரெக்க வச்சுட்டு பறக்க முடியாது. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு மே பக்ஷி கி தரஃப் உட் படுத்தா. பக்ஷி கி தரஃப் அப்படின்னா வந்து பக்ஷின் அப்படின்னா வந்து பறவை அப்படின்றது அர்த்தம். பக்ஷி கி தரஃப் அப்படின்னா பறவை போல, தரஃப் அப்படின்னா போல அப்படின்ற மாதிரி அர்த்தம். மே பக்ஷி கி தரஃப் அப்படின்னா பறவையை போல. உட்படுத்தா அப்படின்னா வந்து உட் அப்படின்னா வந்து பறக்கிறது, உட்பார்த்தா அப்படின்னா வந்து பறக்க ஆசை அப்படின்னு சொல்கிறதா அர்த்தம். இதுவே வந்து பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா உட்பாத்தி. பார்த்தா பாத்தி, அந்த வார்த்தை ப்ரொனன்சியேஷன் பார்த்தா. பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா பாத்தி அப்படின்றது வரும். மே பக்ஷி கி தரஃப் உட் பார்த்தா, மே பக்ஷி கி தரஃப் உட் பாத்தி அப்படின்றது வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எனக்கு வண்டி ஓட்ட ஆசை. ஸோ வண்டி ஓட்ட ஆசை உங்களுக்கு இப்போ டிரைவிங் தெரியாமல் இருக்கலாம், இல்லை உங்களால் எப்போயுமே கற்றுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லை ஏதாவது நீங்கள் லைசன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரியான இடத்துல வந்து அப்போதைக்கு வந்து இப்போ டிரைவிங் ஓட்டுறது வந்து இம்பாசிபிளான விஷயம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பார்த்தா பாத்தி தான் யூஸ் பண்ணி சொல்லணும். மே காஷ் காடி சல் பார்த்தா. காடி அப்படின்னா வண்டி, சல் அப்படின்னா வந்து ஓட்டுறது, சல் பார்த்தா அப்படின்னா ஓட்ட ஆசை அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், உனக்கு என் சார்பாக ஏதாவது செய்யணும்னு ஆசை. அதாவது இப்போ வேறு ஏதாவது செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது, என்னோட சார்பாக உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை, செய்யணும்னு ஆசை, அந்த மாதிரியான இடங்களில் சொல்கிறதுக்கு காஷ் மேரி ஓர் சே தும்ஹாரே லியே குச் கர் பாத்தா. காஷ் அப்படின்னா ஆசை அப்படின்னு சொல்கிறது. மேரி ஓர்சே, ஓர்சே அப்படின்னா சார்பாக அப்படின்றது அர்த்தம். மேரி ஓர்சே அப்படின்னா என்னுடைய சார்பாக. தும்ஹாரி லியே அப்படின்னா வந்து உங்களுக்காக. குச்கர் பார்த்தா அப்படின்னா ஏதாவது செய்யணும்னு ஆசை. குச் அப்படின்னா ஏதாவது, குச்கர் பார்த்தா அப்படின்னா ஏதாவது செய்யணும். ஸோ காஷ் மேரி ஓர்சே தும்ஹாரி லியே குச்கர் பார்த்தா.
நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு அவரிடம் பேச ஆசைதான். ஸோ யாராவது ஒருத்தவங்கள்ட்ட வந்து பேச முடியாத சுச்சுவேஷனில் இருக்கலாம். எனக்கு அவர்கிட்ட பேசணும்னு ஆசை தான், பட் ஆனால் பேச முடியாது. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு காஷ் மே உசுசே பாத்கர் பாத்தா. பாத்கர் அப்படின்னா வந்து பேசுறது. ஸோ உசுசே அப்படின்னா அவரிடம், பாத்கர் பாத்தா அப்படின்னா பேச ஆசை. ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதோட கண்டினியூவஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இன்னும் நிறைய சென்டென்சஸ், அப்போ இன்னும் உங்களுக்கு இன்னுமே கிளியராக புரியும். வேறு ஏதாவது உங்களுக்கு சென்டென்ஸ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.